இயற்கை சீற்றம் எனும் கிரக யுத்தம். கிரகங்களுடைய இணைவே யோகம் என்று நாம் அறிவோம். அதில் யுத்த யோகம் என்பது இரண்டு பகை கிரகங்கள் இணைந்திருக்கும் போதோ அல்லது ஒன்றை ஒன்று சப்தமாகவோ அல்லது வேறு பார்வையில் பார்த்து கொள்வதால் ஏற்படும் நிகழ்வைதான் யோகம் என சொல்லப்படுகிறது. பல பகை கிரகங்கள் இருந்தாலும் மிகவும் அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய யுத்தம் என்பது செவ்வாய் கிரகமும் சனி கிரகத்தையும் எடுத்துக்கொள்ளலாங்க. சில நேரங்கள்ல யுத்தம் மற்றும் போராட்டமே வெற்றியை தரும் அமைப்பாக இருக்கிறது. இந்த யுத்தம் என்பது இந்த குறிப்பிட்ட காலத்தில் நடைபெற வேண்டும் என்பது காலத்தினுடைய கட்டாயமாக உள்ளது. புராணங்களில் கடவுளின் அவதாரங்கள் யாவும் யுத்தத்திற்காகவே நடந்துள்ளன. மக்களால் செய்ய முடியாத யுத்தங்களை கடவுளின் மூலமாக செய்யப்பட்டு வெற்றி தங்களுக்கு உள்ளதாக இல்லாமல் அந்த மக்களுக்கு உரியதாகவே உள்ளது. சுப்பிரமணியரின் அவதாரம், கிருஷ்ணரின் அவதாரம், நரசிம்மரின் அவதாரம், துர்க்கையின் அவதாரம் ஆகியவைகளும் யுத்தத்திற்காக கொண்டு வரப்பட்டதே. சில நேரங்களில் உயிர்களை காக்க யுத்தமும் தேவை என்பதை இந்த அவதாரங்கள் உணர்த்துகின்றன. சனியும் செவ்வாயும் யுத்தம் ஏன், அதுவும் எப்படி என்பதை பார்ப்போம். செவ்வாய் என்பது வெப்பமான கிரகம், வேகமான கிரகம், மிதமான ஒளியை கொண்டுள்ள கிரகம். ஆனால் சனி கிரகமானது மிகவும் குளிர்ச்சியான கிரகம். அதன் சுற்றுவளைய யாவும் நீல நிறத்தை பிரதிபலிக்கிறது. இது குளிர்ச்சியின் அதீத வெளிப்பாடுதான். சூரியனிலிருந்து மிகவும் தொலைவில் உள்ளதால் இருள் தன்மை உடைய கிரகம். மிகவும் மெதுவாகவே வட்டப்பாதையில் சுற்றி வருவதால் சனிக்கு மந்தன் என்ற பெயரும் உண்டு. இப்படி இரண்டு எதிரெதிர் தன்மையுள்ள இரண்டு கிரகங்கள் இணைவது யுத்தம் அல்லது பேரழிவை ஏற்படுத்தும் என்பது ஜோதிட விதி. இதில் சில தருணங்களில் செவ்வாய் வக்ரம் அடைந்து இருக்கும் போது சனி நேர்கதியில் இருக்கும். அப்பொழுது ஏற்படும் இணைவு. சில நேரங்களில் சனி வக்ரகதியில் இருக்கும் போது அப்பொழுது செவ்வாய் நேர்கதியில் ஏற்படும் இணைவு. இது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். உலகம் நன்றாக இருப்பின் உயிர்கள் நன்றாக இருக்கும். இது பொதுவான விதி. உலகில் யுத்தம் நடைபெறும் இடங்கள் இருப்பின் அவ்விடங்களில் வாழுகின்ற உயிர்களுக்கு கண்டிப்பாக பாதிக்கப்படும். இப்போது கோல்சாரத்தில் சனி பகவானுக்கு மூல திரிகோண வீடாக இது பொதுவான விதி. உலகில் யுத்தம் நடைபெறும் இடங்கள் இருப்பின் அவ்விடங்களில் வாழுகின்ற உயிர்களும் கண்டிப்பாக பாதிக்கப்படும். இப்பொழுது கோல்சாரத்தில் சனி பகவானுக்கு மூல திரிகோண வீடாக கும்பம் வருகிறது. இந்த கும்பத்தில் சனி பகவான் வலிமையாக ராஜாவாக அமர்ந்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக பாரபட்சமின்றி தன் கடமையை செய்கிறாரு. இந்த வீட்டை செவ்வாய் 4ஆம் பார்வையாக பார்வை செய்கிறது. அதே சமயம் சனிதான் 10ஆம் பார்வையாக செவ்வாயை பார்வை செய்கிறது. இப்போது இணைவு என்பது ஏற்படுகிறது. இந்த செவ்வாய் மற்றும் சனி இணைவு பார்வை ஏற்படுவது விருச்சகம் வீட்டிற்கு. எனவே சப்தம வீடான ரிஷபம் பாதிக்கப்படுகின்றது. பாதிக்கப்படுகிறது. மேலும் கும்பத்திற்கு சப்தம வீடாக சிம்மம் வருகிறது. அதனால் இதனை நெருங்கிய பகுதிகளான ஒரு சில பகுதிகளில் பாதிப்புகள் ஏற்படும் போது அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வாழும் மக்களும் பாதிக்கப்படுகிறாங்க. கடந்த கால வரலாறை பொறுத்த வரைக்கும் இது போன்று 1992ஆம் ஆண்டு சனி பகவான் மகரத்தில் இருந்தபோது செவ்வாய் கடகத்தில் இருந்தது. அப்போது சப்தமாக சனி செவ்வாய் கிரகங்கள் ஒன்றையொன்று பார்வை செய்து கொண்டன. ஆனாலும் செவ்வாய் 4ஆம் பார்வையாக துலாம் வீட்டை பார்வை செய்தது. அப்போது சனி 10ஆம் பார்வையாக துலாம் வீட்டை பார்வை செய்த பொழுது துலாம் வீடு பாதிக்கப்பட்டது. இதன் காரணமாக இயற்கை சீற்றம் ஏற்பட்டு பாபநாசம் மணிமுத்தாறு அணை பகுதியில் 210 மில்லிமீட்டர் முதல் 310 மில்லிமீட்டர் மழை கொட்டி பெரும் வெள்ளக்காடானது என்பது வரலாறு. கிரகங்களின் யுத்தங்கள் உலகையும் பாதிக்கும், அங்குள்ள உயிர்களையும் பாதிக்கும் என்பது சான்று. கிரக யுத்தமும் ராசி மண்டலமும் எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது ஒவ்வொரு ராசி மண்டலங்களும் சில இடங்களை குறிப்பிடுகின்றன. அந்த ராசி மண்டலங்கள் குறிப்பிடப்படும் இடங்கள் யாவும் சில உலகியல் ஜோதிடத்தை ஆராய்ச்சி செய்யும் பட்சத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதிகள் அந்த ராசி மண்டலத்திற்குள் உட்பட்டு பகுதியாக வருகிறது. அவ்வாறு வரும் இடங்கள் யாவும் கிரக யுத்தங்கள் நடைபெறும் தருணத்தில் பாதிக்கப்படும் என்பது மறுக்கவும் மாற்றவும் முடியாத ஒரு விதி. இயற்கையின் விதிகளை செயற்கையாக மனிதம் மீறும் பொழுது இயற்கை பொறுமையாக இருக்கும். மனிதம் இயற்கையை அதிகம் சீண்டினால் இயற்கை அது தன்னை தானே சரி செய்து கொள்ளும்.
கடந்த கால நிகழ்வுகளில் சில எண்ணற்ற இயற்கை சீற்றங்கள் போர் யாவும் செவ்வாய் மற்றும் சனியினுடைய யுத்தத்தால் நிகழ்கிறது என்பது மாற்ற முடியாத ஒரு விதியாக இருக்கிறது. செவ்வாய் பார்வை செய்யும் ராசியும் சனி பார்வை செய்யும் ராசிக்கு இடைப்பட்ட பகுதிகள் யாவும் மிகவும் இயற்கை சீற்றத்தால் பேரழிவிற்கு உட்படும் என்பது ஒரு பொது விதியாக அமைகிறது.